கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தர் நான் நன்றி வைக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது தேவனுடைய பிள்ளை. நமக்கு வந்து தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் வசனத்தை படிக்கலாம். அந்த வசனத்தை படித்து அதில் ஒரு சம்பவம் இருக்கிறதையும் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு, அவர் நமக்கு யாராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்து அந்த ஜெபத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த வசனங்களையும் அது கூட வரக்கூடிய ஒரு சம்பவத்தையும் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களையும் நமக்கு செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். நல்ல தகப்பையும் நன்றி செலுத்துகிற சுவாமி, இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்க போகிற அந்த வசனங்களையும் தியானிக்க போகிற அந்த ஆண்டவரே சம்பவங்களையும் நீங்கள் ஆசிரியத்து தரமா ஜெபி. இதன் மூலம் என்ன கற்றுத்தர வேண்டியது இருக்குதோ அதை கற்றுருந்து எங்களை பயணத்துமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பிள்ளையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அந்த பிள்ளையாருக்கு தான் பிதா என்ன சொல்ல ஆண்டவரை என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அதுக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆவியானவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சையோடு வந்திருக்கோம். உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். ஏசு ரட்சகனான ஜெபங்களினால பிதாவே, ஆமென். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னாக்கி தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தலைப்பை வந்து தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். வந்து நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு வந்து தேவனுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நமக்கு யோவான் 1:12 கொடுத்துருக்காரு. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னா அவருடைய பிள்ளையாக நம்ம அதிகாரம்னா என்னது, அது முழுமையானதை நமக்கு கொடுத்துருக்காரு அவருடைய பிள்ளைன்னு சொல்லி. அந்த இதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவினால் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் பிள்ளையாக நம்மளை மாற்றியிருக்காரு. அந்த காரியங்கள் தான் இன்றைக்கி வந்து நமக்கு வேணும். முக்கியமாக ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும், அவருடைய பிள்ளையாக நம்ம மாறணும். இது பெரிய ஸ்லாக்கியங்க. இதை பற்றிய ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கலாம். ஒரு சின்ன சம்பவமாக இருந்தாலும் அதன் மூலமாக நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்கு வந்து டைமே கிடைக்காது. அவங்கள பார்க்க வர்றதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்க்க வந்தாங்கன்னாக்கி நிறைய பேர் வந்து லைனில் நிற்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கே வேலை விஷயமா மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க எப்போ இஷ்டப்பட்ட நேரத்தில் நம்ம போயெல்லாம் பார்க்கலாம் முடியாது. அவங்க வந்து ஒரு உதவியாளர் அவங்களுக்குன்னு வச்சுருப்பாரு. அவங்க வர்றவங்கள உட்கார வச்சு அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு டயத்தை கொடுப்பாங்க. நம்ம டாக்டர்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடியே டயத்தை கொடுத்துருவாங்க. 10 மணி 12 மணின்னு சொல்லி அந்த டயத்துக்கு தான் நம்ம போய் பார்க்க முடியும். அப்படி வந்து நம்ம முன்னாடியே சொல்லி தான் போக முடியும். அந்த மாதிரி முன்னாடியே எழுதி வச்சு அவங்க அந்த டயத்துக்கு விடுவாங்க. பார்த்திங்கன்னா அது ஒரு ஒழுக்கம்தான். இந்த மாதிரி இவங்க பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு காரியங்கள் செய்ததை நம்ம பார்ப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கணுங்கிறத நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம ஆண்டவருக்கு வந்து ஒரு டயத்தை ஒதுக்கி அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் வசனத்தை நம்ம தியானிக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த மாதிரி நாம் வந்து அதில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒழுங்கு நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வசனத்தை தியானிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டயத்தை நம்ம ஒதுக்கி செய்யணும். அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு யாருமே திடீர்னுலாம் நம்ம போக முடியாதுன்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க வந்து அந்த நுழைஞ்சி இஷ்டத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னோம்னாக்கி அவங்க வந்து ஒரு ஒழுங்கு வச்சுருக்காங்க. அவங்க கண்ட நேரத்தில் போய் அந்த மாதிரிலாம் யாரையும் இது பண்ண விட மாட்டாங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து அப்படி அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் வந்து இல்லைனாலும் கூட அவருக்கு வந்து ஒழுக்கம் தேவை. கண்டிப்பாக வந்து அவர்லாம் பாருங்கள் காலையில் ஒரு நேரத்தில் போய் ஜெபம் பண்ணதுக்கு போனாருன்னு சொல்லி இருக்குது பார்த்திங்கன்னா, மற்ற நேரத்தில் வேறு வேலைகள்லாம் பண்ணார். அந்த மாதிரி நம்மளும் ஒழுக்கமாக இருக்கணும்னாக்கி ஆண்டவர் என்ன கடைப்பிடிச்சாரோ அதை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமானது. யோவான் 1:12 நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாக்கி அந்த வசனத்தில் நீங்கள் ரொம்ப அருமையான வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளையாகிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி நம்ம எந்த காரியங்களை எடுத்தாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தோம்னா நமக்கு என்ன ஸ்லாக்கியம் கிடைக்குங்கிறது தான் நம்ம முக்கியமானது. இந்த தொழிலதிபருக்கு ஒரு மகன் இருந்தால் சின்ன பிள்ளை இருந்திருக்கா. அவள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நினச்ச நேரத்தில் எப்போனாலும் போகலாம், எப்போனாலும் அவள் உள்ளே திறந்துட்டு போவாள். திறந்துட்டு போய் மேசையில் இருக்க சாமான்கள் மற்ற எல்லாத்தையும் எடுத்து அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்களை அவள் செய்தாள். ஏன் அவளால் மட்டும் அப்படி தைரியமாக செய்ய முடியுது அப்படின்னம்னா நம்ம வசனத்தை பற்றி தான் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அதிகாரத்தின் மூலமாக தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அவள் வந்து அந்த மகன் வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தோம்னா நாம் எப்படி அதிகாரமாக இருக்கோமோ அது மாதிரி அவள் தகப்பனாக இருக்கிறதுனால அவள் வந்து எப்போனாலும் போகலாம், எப்போனாலும் வருமா அவள் உரிமையாக போயிட்டு வர்றாள்.
அப்போ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எப்படினாலும் போகணும்னா நம்ம அவருடைய பிள்ளையாக இருந்தால் தான் அவர்கிட்ட ஜெபிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது என்ன பெற்றுக்கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தைரியமாக அவருடைய பாகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலில் கேட்கக்கூடிய காரியங்களை செய்வார். அவருக்கு நம்முடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த வசனத்தை தான் ரொம்ப முக்கியமானது நம்ம படிக்கலாம். இப்போ மத்தேயுல 7:11 யோவான் 1:12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு அதிகாரம்னாக்கி நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா. அதை விட நம்ம ஆண்டவராக இயேசு நமக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத மத்தேயு 7:11 நீங்கள் படிச்சீங்கன்னா, பொல்லாதவர்களை இதெல்லாம் நீங்கள் வசனத்தை நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக டெய்லி வசனம் படிக்கிறவங்களை அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியக்கூடிய காரியங்கள் தான். அதனால் வசனங்களை வந்து நீங்கள் தியானிங்க. வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறாரு. அதனால் வசனம் வந்து ரொம்ப முக்கியமானது. 7:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது நம்ம தகப்பன்மார்கள் உலக தகப்பனே செய்யும்போது அவங்க வந்து நல்லா செய்கிறதுக்கு நல்ல பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லும்போது நான் வந்து அதை விட அதிகமாக நான் செய்கிறேன். அதனால் என் பிள்ளையாக இருந்தனைக்கு நீ உனக்கு இவ்வளோ அதிகமாக கிடைக்கும், நன்மையானது நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மத்தேயு 7:11 நன்மையானவர்களே ஆண்டவர் நமக்கு தருவார்னு சொல்லி அந்த பரலோக பிதா வந்து நமக்கு தகப்பனாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகாரமாக நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். லூக்கா 11:13 அதே வசனம் தான். நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த வசனத்தை நீங்கள் படிக்கலாம். அதே வசனம் தான் பொல்லாவில் நீங்கள் அந்த தகப்பன் என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டோம்னா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியும் வேணும், அவருடைய பிள்ளையாக மாறுறதும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 2 காரியமும் இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் பிள்ளையாக மாற முடியும். ஆண்டவர் பரிசுத்தமானவர், நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்காரு. பரிசுத்த ஆவினால் நிறைச்சி தான் நன்மை செய்ய முடியும். பரிசுத்த ஆவினால் நிறையப்படும் போது ஜெபித்து ஆண்டவர்கிட்டருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய பிள்ளையாக மாற முடியும். அப்போ சில 10:38 பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவினால் நிறைந்தவராய் அவர் வந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதுபோல் நம்ம ஆண்டவரை போல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அனுதினமும் சொல்லி ஜெபித்து இந்த வசனங்கள் மூலமாக ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். பரிசுத்தாவே தினமும் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபிக்கணும். பெற்றுக்கொண்டாலும் இன்னும் அதிகமாக வளர்றதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நிறைத்து நடக்கப்பட்ட ஜெபிக்க ஆண்டவரோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற ஜீவித்துக்குள்ள ஆண்டவர் பாருங்கள் டெய்லி போய் காலையில் போய் அதிகாலையில் பிதாவோட ஜெபித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அப்போ அவரே ஜெபிக்கும்பொழுது நாம் டெய்லி ஆண்டவரோட இன்னும் நெருங்கி வரணும். அது தினமும் நம்ம ஒரு டயத்தை கொடுத்து ஆண்டவருக்கு ஜெபிக்கணும். அவருடைய பிள்ளையாக மாறுறதுக்கு ஆவியானவர் நமக்கு முக்கியமான தேவை. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தின்ற போல் நாமளும் இந்த நன்மை செய்கிறவங்களா மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படி செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறது என்னது, அவர் பிள்ளை. அவருடைய பிள்ளையாக இருந்தாலே நமக்கு அவருடைய தகப்பன் அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் நமக்கு அவர் பிதாவை போல் அவர் இருந்தார். அதுபோல் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் பிதா நமக்கு அவரை போல் நாம் இருக்கிறதுக்கு நம்ம வேண்டிக் கொள்வதுக்கு நம்ம தினமும் ஜெபிக்கணும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத நம்ம வந்து மற்றவங்களுக்கு காட்டுற பிள்ளைங்களாம் நம்ம வாழணும். உலகத்தில் வாழுது நான் எத்தனையோ காரியங்கள் செய்யலாம். ஆனால் வந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா, இல்லாட்டா நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருந்துட்டு மற்ற காரியங்களில் நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்யாமல் இருக்கோமா. அதெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும். இந்த பிள்ளை பாருங்கள் எவ்வளோ அவங்க தகப்பன் வந்து பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், எல்லோரும் லைனில் நிற்காங்க. ஆனால் இவன் மட்டும் என்ன மகங்கிறதுனால அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுறது மாதிரி நாமளும் வந்து அந்த அதிகாரத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறதுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக இந்த நாட்களில் நம்ம மாற்றி பாருங்கள். அவங்க பிள்ளைன்னு தானே உள்ளே விடுதாங்க, மற்றவங்க பிள்ளைங்கன்னா விட மாட்டாங்கல்ல. அது மாதிரி நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறதுக்கு அந்த தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் வசனத்தின் மூலமாக தியானிங்க, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. தினமும் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறதுக்கு ஒரு டயத்தை பாஸ் பண்ணி அவரோடு கூட ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் இது வந்து அந்த டயத்தை நீங்கள் இது பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களையும் செய்வார். அவரோடு கூட அவருடைய பிள்ளையாக மாறுறதுக்கு நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும், ஆவியானவரும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நமக்கு இந்த முக்கியமானது இன்றைக்கி சப்ஜெக்டே. அதனால் அவருடைய பிள்ளை அதனால் தைரியமாக பிசாசுக்கு ஏற்றுன்னு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.
நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நேசரில் களி கூறுங்கள், நேசரில் களி கூறுங்கள். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றினீங்களே நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவினாலே நிறைத்து எங்களை நடத்துகிறீர் ஒவ்வொரு நாள் நன்றி சுவாமி. எங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவின் திட்டங்களுக்கு எங்களை விலக்கி காத்து எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்துகிற நாளாக இந்த நாளாக மாற்ற வேணுமா ஜெபிக்கிறா சுவாமி. உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற நேரங்களை நாங்கள் ஒதுக்க உம்முடைய ஆண்டவரே சத்திய வசனங்களை தியானிக்கவும் எங்களுக்கு நீ அனுதினமும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தடை செய்கிற சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து உம்முடைய ஆண்டவரே வசனத்தில் இன்னும் நிலைத்து நிற்கவும் அதிகமாக நாங்கள் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வளமுள்ள பிரசன்னம் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு கேட்குற பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்களுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட பிள்ளைகளாய் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. அந்த பெண் எப்படி அதிகாரத்தோடு போனாலும் அதுபோல் இந்த தகவனே அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நம்முடைய பிள்ளையாய் நாங்கள் எங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அந்த அதிகாரத்திலே உம்மோடு கூட இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் பேசி ஆண்டவரே உம்மோடு கூட நிறைய நேரங்களை செலவு பண்ணவும் உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கிருபை தந்து எங்களை பிரசனத்தினால் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, போராட்டங்கள் மத்தியிலும் எங்களை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தும் உடைய வல்லமுள்ள பிரசனத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்துக்கொள்ளுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேள்விக்கெல்லாம் பயந்தவரை பதில் தருகிற தேவனாக இருக்கீங்க நன்றி. எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன தேவன் நீங்கள் மாறாதவராக இருக்கிறீர், அதுக்காக நன்றி. வானம் பூமி ஒளிந்து போன வார்த்தை ஒளிந்து போகாது சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த விசுவாசிலே இன்னும் பலப்பட கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். தேவப்பனே எங்களுக்கு ஜெபத்துக்கு பயன்படுத்தோம்னா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும்போது எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துக. ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.